மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்துக்கு 50 மெகாவாட்டுக்காக விலை மனு கோரப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி அதற்கான விலை மனு கோரப்பட்டது. 5 நிறுவனங்கள் அதற்காக விண்ணப்பித்தன. 2 நிறுவனங்கள் நிராகரிக்கப்பட்டன. எனினும் வின்ஃபோஸ் என்ற நிறுவனத்துக்கு விலை மனு வழங்கப்பட்டுள்ளது. வின்ஃபோஸ் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது? தம்மிக்க பெரேராவுக்கு சொந்தமான ஹேலிஸ் நிறுவனத்தின் பென்டன் நிறுவனமே அது. விலை மனு கோரலில் பாரிய விலகலாக இது கருதப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது. புதிய அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னரே இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. கடந்த அரசாங்கத்தின் போது தம்மிக்க பெரேரா ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இயங்கிய PAP குழுவையும் அச்சுறுத்தினார். 50 மெகாவாட் பெறுமதியான விலை மனுவை தனக்கு வழங்குமாறு அவர் அச்சுறுத்தல் விடுத்தார். எனினும் வின்ஃபோஸ் நிறுவனம் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி இடைக்கால தடை உத்தரவை பெற்றது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானதன் பின்னர் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இந்த இடைக்கால தடை உத்தரவு மீள பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஏன் அதனை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும்? மின்சக்தி அமைச்சின் செயலாளர் வின்ஃபோஸ் நிறுவனத்துக்கு தொலைபேசி அழைப்படுத்தி வழக்கை மீள பெற்றுக் கொள்ளுமாறும் 2 நிறுவனங்களுக்கும் தலா 25 மெகாவாட்டை பகிர்ந்து வழங்குவதாகவும் கூறியுள்ளார். விலை மனு திறக்கப்பட்டதன் பின்னரே அதனை வழங்குமாறு கூறியுள்ளனர். 6ஆம் தேதி அந்த அனுமதி அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் அதற்கு அனுமதியும் பெறப்பட்டது. இலங்கை மின்சார சபையை அதன் பின்னர் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தது. அது தொடர்பில் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது. அவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருக்குமாயின் எமக்கு எதிராக வழக்கு தொடர முடியும். மேன்முறையீட்டு குழுவின் தீர்மானம் தொடர்பில் அதில் கூறப்படவில்லை. விலை மனு திறக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிக் ஃபண்டில் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இந்த விலை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்டமையினால் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தனர். அவ்வாறு வழங்க முடியாது என வழக்கின் போது PCR குழு கூறியிருந்தது. இவ்வாறான நிலைமையிலேயே அமைச்சரவை இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு குழுவின் தீர்மானம் தொடர்பில் அதில் கூறப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குழுவின் பிரச்சினைகளை மாத்திரமே இங்கு கூறுகின்றார். நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். எனினும் அது நடைமுறையில் இல்லை. அவர் சொல் அதிகரித்தமையின் காரணமாகவே நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதனை பொய்யாக சித்தரிக்க வேண்டாம். அதற்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் உங்களால் முறைப்பாடு செய்ய முடியும். அனைத்து அறிக்கைகளையும் நான் சபையில் சமர்ப்பித்துள்ளேன். அறிக்கைகளை வாசிக்கும் போது நான் பொய்யா கூறியிருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மேன்முறையீட்டு குழுவில் ஆராயப்பட்டதன் பின்னர் அமைச்சரவையிலும் தனியாக அது தொடர்பில் ஆராயப்பட்டது. கௌரவ தலைவரே, அது மாத்திரமல்ல, இந்த நிறுவனத்துக்கு இந்த விலை மனு வழங்கியமையினால் 2 பில்லியனை நாம் சேமித்துள்ளோம். 2 பில்லியன்களை விடவும் குறைவாக வழங்கினோம். ஏன் அதனை நீங்கள் கூறவில்லை? உங்களுக்கு தேவையான அனைத்து பொய்களையும் இங்கு கூற முடியாது.